अस्सलामुअलैकुम वेलकम टू மை சேனல். இன்னைக்கு எல்லா ஹோம் பேக்கர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அண்ட் பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்காக இருக்க போகுது. 100 பீஸ் கேக் எனக்கு வந்து பல்க் ஆர்டர் எப்படி மேனேஜ் பண்ணுன்னு பார்க்கலாமா? நீங்கள் ஹோம் பேக்கராக இருக்கீங்க, அப்படி இல்லைனா பிகினராக இருக்கீங்கன்னா பல்க் ஆர்டர் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, ரா மெட்டீரியல்ஸ் எப்படி வாங்குறது, இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஆர்டர் எனக்கு எப்படி வந்துச்சு, எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணேன், ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 2 days பிஃபோர் தான் கஸ்டமர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க ஆர்டர். பட்டர் க்ரீம் கேக்கில் 100 பீஸ் கேட்டிருந்தாங்க. நார்மலாக கேட்காம ஒரு ஹேம்பர் பாக்ஸாக கேட்டிருந்தாங்க. லைக் ஒரு பாக்ஸுக்கு வந்து 1 பீஸ் கேக் அண்ட் 2 சாக்லேட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃப்ளேவர், கலர், டிசைன் இது எல்லாமே நம்மளுடைய சாய்ஸில் விட்டதுனால நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ரா மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு 2 daysக்கு முன்னாடி ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் மொதல் நாள் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்காமல் அதுக்கு மொதல் நாளே வாங்கி வச்சுருங்க. லைக் எக்கு மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு கேக் செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி எக் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு 2 days பிஃபோரே வாங்கி வச்சுருங்க. ஏன்னா ஸ்பான்சஸ்க்கு வந்து எக் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் அப்படிங்கிறதுனால அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னுமே கேக் சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் கேக் ஆர்டர் செய்யும்போது உங்களுடைய ஒர்க் ஏரியாவை கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒர்க் செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். ஸ்பான்சஸ் பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பான்சஸ் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். 6 kgs கிட்ட நான் ஸ்பான்சஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் டோட்டலாக 100 கேக்ஸ்க்கு. இப்போ நான் ஒரு பாக்ஸுக்கு ஒரு பீஸ் கேக் அப்படின்னு வைக்கிறதுனால நான் பீசஸ் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தேன். அதனால எனக்கு வந்து 6 kgs தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு வந்து கஸ்டமர் நார்மலாக வந்து பீசஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் சின்ன பீசஸாகவே போட்டுக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 4 kgsே வந்து ஓகேவாக இருக்கும். இப்போது 6 kgs அப்படிங்கும்போது எக் வந்து கொஞ்சம் பல்காக வாங்குற மாதிரி இருக்கும். மைதா, சுகர் இது எல்லாமே வந்து பல்காக தான் வாங்குற மாதிரி இருக்கும். அரௌண்ட் 60 eggs கிட்ட நான் வாங்கியிருந்தேன் இந்த ஆர்டர்ஸ்க்கு மட்டுமே. ஒரு 2 daysக்கு பிஃபோரே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படிங்கிறத வந்து நீட்டாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்காக நீங்கள் தனியாக என்னென்ன திங்ஸ் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வாங்குற ரா மெட்டீரியல்ஸ் பொறுத்து தான் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட ப்ரைஸ் சொல்லணும், சரிங்களா? ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு கஸ்டமைசேஷன் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கேக்குமே ஒரு ஃப்ளேவரை பொறுத்து வந்து ப்ரைஸ் மாறும். இப்போ இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்ஸ் வந்து 25 rupees அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணேன். ஒரு பாக்ஸ் 25 rupees அப்படின்னா நம்ம வந்து 100 கேக்குக்கு மட்டும்தான் ப்ரைஸ் வாங்கியிருப்போம். ஆனால் நம்ம வந்து 100 பீஸ் கேக் வந்து கரெக்டாக கொடுக்க முடியாது. எக்ஸ்ட்ராவாக 10 to 15 வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பான்ச் ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் 10 inch டின்னில் தான் வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன். அதனால எனக்கு பீசஸ் வந்து டின்னில் கம்மியாகவே தான் இருந்துச்சு. நீங்கள் 12 inch டின் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீசஸ்மே நிறையா வரும். நீங்கள் 1.5 kg கூட வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே டைமில். இப்போ இந்த வீடியோ நான் ஏன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேக் ஆர்டர் வந்த டைமில் நான் நிறைய யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணேன். 100 பீஸ் கேக் வந்து யாராவது டீட்டெயிலாக ரெசிபி போட்டிருக்காங்களா, எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே தேடினேன். பட் வந்து எனக்கு ஒரு வீடியோ கூட கிடைக்கல. நானாகவே மேனேஜ் பண்ணி தான் இவ்வளோ பல்க் ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து நிறைய ஹோம் பேக்கர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். தஞ்சாவூர் சரௌண்டிங்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் கூட நம்ம பர்த்டே, என்கேஜ்மெண்ட், வெட்டிங்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆர் நீங்கள் லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரௌனிஸ்மே இது மாதிரி நம்ம ஹேம்பரில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கொரியர் சென்ட் பண்ணிடுவோம். நீட்டாக உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். நம்ம பேஜில் நிறைய ப்ரௌனி ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட பேக்கர் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.